எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். இந்த தகவலை ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் ஷார்ட்ஸாகவும் சொன்னேன், லென்த்தி வீடியோவும் சொன்னேன். திரும்பவும் சொல்லணும் அப்படின்னு ஒரு யோசனை. நீங்கள் வீட்டுக்கு கார்கோ போட்டால், குறிப்பாக ஏர் கார்கோ போட்டால், தயவு செய்து இந்த செல்ஃபோனு, ஐபேடு, பேட்ரி, சென்ட்டு, அப்புறம் கொய்த்தோட மில்க் பவுட்ரு, இந்த கேஸ் இருக்கிற பொருள், பேட்ரி இருக்கிற பொருள், எந்த பொருளுமே தயவுசெய்து அதில் வச்சு பேக் பண்ணிவிடாதுங்க. இப்போ ஆஃபீஸ்லேருந்து அந்த கார்கோ ஆஃபீஸ்லேருந்து வந்து உங்கள்கிட்ட பொருள் எடுக்கிற மாதிரினா எடுக்கும் போதே இந்த பொருள்லாம் போடாதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் நீங்களே பேக் பண்ணி அவங்கள்ட்ட அந்த தகவலும் சொல்லாமல் அனுப்பி விட்ருவோங்க. அவங்க போய் ஏர்போர்ட்டில் செக் பண்ணி ஏற்றும் போது அதை பார்த்து அவங்களுக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த பொருள் நாட்டுக்கு போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவங்க வந்து இதுமாதிரி சொல்லாமல் அனுப்பிட்டாங்கன்னு அவங்களுக்கும் பிரச்சனை. அந்த பொருளை அவங்களால அனுப்ப முடியாது. நீங்கள் அனுப்புகிற கார்கோ மேலே வந்து சந்தேகப்படுவாங்க, இந்த பொருளெல்லாம் இவங்க களவு எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. இந்த ஏர் கார்கோ அனுப்புகிற வீட்டு பணிப்பெண்களாகட்டும், டிரைவருங்களாகட்டும், எந்த வேலை செய்கிறவங்களாகட்டும், நீங்கள் பேக் பண்ணும்போது எந்த பேட்ரி ஐட்டமோ, எந்த கேஸ் ஐட்டமோ, அதுமாரி கொய்த்தில் அஃபிஷியலாக கொடுக்குற எந்த பொருளுமே நீங்கள் அனுப்ப முடியாது. தயவுசெய்து வச்சு பேக் பண்ணிடாதுங்க. மறைச்சி விடும் நம்ம அனுப்பலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுறாதுங்க. ஏர்போர்ட்டில் செக் பண்ணும்போது மாட்டிக்குவோங்க. கார்கோ அனுப்பணும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னா உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா குறிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேர் டிக்டாக்ல அந்த கார்கோ யூஸ் பண்ணுறவங்க நிறையா பேர் வீடியோ போட்டுன்னு இருக்காங்க. நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேருக்காங்க. இதுமாரி பொருளை அனுப்பிடுறாங்க, நாங்கள் போய் அங்கே ஏர்போர்ட்டில் பெருசெல்லாம் மாட்டிக்கிறோம், இதெல்லாம் நீங்கள் பார்த்து எடுக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக பேக் பண்ணுங்கள். பேக் பண்ணும்போது தெரியாமல் நம்ம அனுப்பிடலான்னு தப்பு கணக்கு போடாதுங்க. செக் பண்ணுவாங்க ஏர்போர்ட்டில். எந்த தகவலும் வராதால இந்த ஒரு தகவலை ஒரு சோசியல் மெசேஜாக சொல்லிவிட்டு பொறுத்து பார்ப்போம் வேறு என்ன தகவல் வேலை வருது அப்படின்னு சொல்லிட்டு. மீண்டும் பிரச்சனை ஆரம்பிக்க போதா என்னன்னு சொல்லிட்டு தெரியலைங்க, குழப்பமாக இருக்குது. ஏன் இப்போ இதை இப்படி சொல்கிறேன்னா, திரும்பவும் ஈரான் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அதை வந்து மூடிட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், இஸ்ரேல் வந்து லெபனானை தொடர்ந்து தாக்கினே இருக்குது. இன்றைக்கி கூட ரொம்ப கடுமையாக தாக்கி இருக்குது அப்படின்ட்டு ஈரான் மூடிட்டாங்க. அதை அவங்க மூடிட்டு ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் அந்த ஒப்பந்தம் முடிவான பிறகும் அந்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் தாக்குது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்ட்டு எச்சரிக்கையும் விடுத்திருக்கு. இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சாலும் இஸ்ரேலுக்காரனால தான் இவ்வளோ பிரச்சனை. இவ்வளோ மக்கள் இந்த போரில் செத்ததுக்கு பதிலாக இஸ்ரேலுக்காரன் ஒருத்தன் அந்த அதிபர் யாரும் அவன் செத்துருந்தானா டோட்டல் சீனே மாறி இருக்கும். திலீப்பும் மூடிட்டாங்க. அவர் வந்து குவைத்தில் வந்து ஒரு 4 பேரை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு குவைத்தோட உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. இது இவங்க வந்து எதுக்கு கைது பண்ணியிருக்காங்கன்னா, பொது பணத்தை வந்து தவறாக கையாண்டதால் இவங்க கைது பண்ணியிருக்கோம். அதேமாரி இவங்க தப்பிக்க முயன்றதை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த தண்டனை பெற்றவர்கள் அவங்களாக முன் வந்து சரணடைய வேண்டும், இல்லைனா அவங்கள கண்டுபிடிச்சா அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்கு குவைத்தோட உள்துறை அமைச்சகம். சோதனை மேல் சோதனை தான் வந்துன்னு இருக்குது. என்னடா சோதனைன்னு கேட்டால் ஒரு தகவலும் வரலங்க சொல்கிறதுக்கு. சும்மா நானும் என்ன தான் பேசி வீடியோ எடுத்து போகிறதுன்னு ஒன்றும் தெரியல. வேலையும் வரமாட்டேருக்கு, தகவலும் வரமாட்டேருக்கு. சோதனையாக தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறது, டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ போடணுமே. அப்போ தான் அந்த வாட்ச் ஹவர்ஸ் கொஞ்சம் ஏறின்னு வந்துட்டே இருக்குது. இந்த டைமில் நிப்பாட்ட முடியுமா? அதால் அப்படியே நானும் முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்க்குறேன் ஏதாவது ஒரு நல்ல செய்தி இந்த மக்களுக்கு தெரிவிக்கணுன்னு. அப்புறம் ஃபைனல் தகவலாக ஜூன் 21 அமலுக்கு வருது 24 ஹவர்ஸ் குவைத்தில் வந்து மீன் பிடிக்கலாம். அப்புறம் 24 ஹவர்ஸும் வந்து இந்த சுற்றுலா மாரி போய் வரலாம். அது வந்து ஜூன் 21 அனுமதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும்தான் வந்திருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், யாரும் தப்பாக நினைக்காதுங்க தயவுசெய்து, என்னடா வீடியோ எடுத்து போடுற அப்படின்னு. நல்ல தகவல் வந்தால் நல்ல வீடியோ போட்டு நல்ல தகவல் சொன்னேன். இப்போ இல்லாத கொடுமை. நாளைக்காவது அந்த கடவுளை வேண்டுவோம் நல்ல வேலை தகவல் வருதானு. பாய்.